மரங்களில் கீச்சினி போல் இந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுகின்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுகின்ற பரிமளமே இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சீரந்தோர். ஆமென். வேத வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம், இஸ் fairest of 10,000. 10,000 பேர்களிலே சிறந்தவர். 10,000 பேர் நிற்க வைக்கும் போது, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே 10,000 பேர் நிற்கும் போது அவர்தான் உயரமாய் அழகாய் நின்றார் என்று அவரை குறித்து வேதத்திலே வர்ணிக்கப்படுகிறது. 10,000 மனுஷர்கள் நிற்க வைக்கும் போது, அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவ்வளவு அழகா இருப்பாராம். 10,000 பேர்ல சிறந்தவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்துல என் இடது பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது என்னை அணுகாது. 1000 பேர் இடது பக்கத்துல, வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தா நம்மை அணுகாது என்று அவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தையை கர்த்தர் சொல்றாருன்னா, அவ்வளவு சிறந்தவர். நமக்கு 10,000 பேர்களை காட்டிலும் சிறந்தவர். ஆனா உண்மையா சொல்லப்போனா கோடி கோடி ஆட்களை காட்டிலும் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நமக்கு தோல்வி ஏறாதபடி நம்மை பாதுகாப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட போவதில்லை. அவைகள் ஒரு நாளும் அவர்களுடைய முகம் வெட்கப்பட போவதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை. இது உண்மையாக அவர் செய்து முடிப்பார். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் எந்த தீங்கிலும் மாட்டிக்கொள்ளாதபடி நீ பாதுகாப்பீர். எல்லா விதமான பாதைகள் இருந்தும் வேதனைகள் இருந்தும் பயங்கரங்களிலிருந்து காப்பாற்றுவீர். ஆமென். உம்முடைய நாமத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.